புரிஞ்சிருந்தா இந்த வக்கத்தாள கட்டிக்கிட்டதுக்கு பதிலா ஒரு பகுசான ஆள. நீங்க ஏமா அங்க அட்மிட் ஆனீங்க? அவங்க 2 பேரையும் போட்டு தலதான். மாமா இருங்க இருங்க, சீக்கிரம்டி. ஐயோ இருங்க இருங்க இருங்க, சீக்கிரம் சீக்கிரமா வே. சரிங்கம்மா. அவனுங்க மோப்பம் பிடிச்சு வந்துருவானுங்க. யாருமா? வேற யாரு? போலீஸ் தான். அம்மா இதுல மோப்பம் பிடிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அதான் உங்க மேல சந்தேகமா இருக்குன்னு லட்சுமி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாளே. அவளுக்கு இருக்க ஒரே எதிரி நான் தானடி. அது ஒரு பெருமையான விஷயமா? அதுல என்னடி பெருமை இருக்கு? அது பெருமை இல்ல, அவளுக்கு என் மேல இருக்க பயம். மா போன்மா யாருன்னு பாரு. மா அண்ணா நம்பர்ல இருந்து வருதுமா. யாருன்னு அட்டெண்ட் பண்ணி கேளு. ஹலோ யாருங்க? ஹலோ மகதியா? இல்லங்க, நீங்க யாரு? இது மகதியோட நம்பர் தானே? இது மகதி அம்மா நம்பர் தான். போனும் அவங்களோட தான். அவங்க எங்க? போன் அவங்க கிட்ட கொடுங்க. இல்ல சார், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஹாஸ்பிடல்லையா? எப்ப அட்மிட் ஆனாங்க? இன்னைக்கு காலையில தான். போலீஸா? ஒரு 6 மணி இருக்கும். படிக்கட்டு மேல ஏறும்போது தவறி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாங்க. பாவம், கால்ல மாவு கட்டு வேற போட்டிருக்காங்க. அப்படியா? எந்த ஹாஸ்பிடல்? மலர்விழி ஹாஸ்பிடல் தான் சார். என்னது மலர்விழியா? ஆமா, இவ்வளவு விவரம் கேக்குறீங்களே, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க சார். நான் எஸ்ஐ ஹானஸ்ட்ராஜ் பேசுறேம்மா. இன்ஸ்பெக்டரா? நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் வேணா அம்மா எழுந்தவன சொல்றேன், இல்ல எழுப்பி விட்டு சொல்றேன். அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாதுமா, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். ஆமா, அவங்க எப்ப எழுந்திருப்பாங்க? அவங்களா? அவங்க மயக்கத்துல படுத்திருக்காங்க சார். அவங்க எப்ப எழுந்திருப்பாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு படுக்கல. அவங்க எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம். சரி, நாங்க அங்க வரோம். வார்டு நம்பர் என்ன? வார்டு நம்பர் ஸ்பெஷல் வார்டு சார், ரூம் நம்பர் 5. சரி, நீங்க யாரு? நான் உங்க அசிஸ்டன்ட் பேசுறேன் சார். சரிம்மா, இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறோம். என்னம்மா 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்றாங்கம்மா. ஐயோ சரி சரி, வரட்டும், நம்ம சமாளிச்சுக்கலாம். சார் என்னையாச்சு? எல்லாரும் கும்பலா நிக்காதீங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். ஓகே சிஸ்டர். மாமா நீங்களா அங்க போய் உட்காருங்க. சரி மேடம், நீங்க சொன்ன அந்த மகதி இதே ஹாஸ்பிடலுக்கு தான் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், மகதியை விசாரிக்கலாம்னு போன் பண்ண மேடம். அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா எனக்கு தகவல் சொன்னாங்க. ஆமா, ரிஷி வீட்டுக்கு அந்த அடியாட்கள் வரும்போது மணி என்ன இருக்கும் சார்? அது ஒரு 10ல இருந்து 10:30 இருக்கும் சார். சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். வாங்க சார் போலாம். வாங்க சார். என்னம்மா அது ஆச்சரியமா இருக்கு? ரிஷி அட்மிட் பண்ணிருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்ல அவளும் அட்மிட் ஆயிருக்காள. ஒருவேளை மகதி வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ என்னவோ. இந்த ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்துல இருக்குன்னு சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இங்க வந்த ஆளுங்க அங்கேயும் போயிருப்பாங்களோ. ரிஷியும் மகதியும் ஒன்னா இருந்தப்போ அவங்களுக்கு எதிரிங்க யாராவது இருந்து அவங்க இப்போ பழி தீர்த்துட்டாங்களோ என்னமோ. ஐயோ மாமா, இந்த ரவுடிங்க வந்தது என்ன கொல்றதுக்கு, ரிஷியை கொல்றதுக்கு இல்ல மாமா. மகதிக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது மாமா. அண்ணா, ரீதிகா அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிடதான் வாங்கி கொடுங்க. சரிம்மா. மாமா நீங்க போங்க, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிப்பா, வாடா. சக்தி நீயும் போ. என்னடி போலீஸை இன்னும் காணோம்? மா, அந்த லட்சுமி கிட்ட ஏதாவது விசாரிச்சுட்டு இருக்காங்களோ என்னமோ. வந்துட்டாங்க, போய் பாரு. மா நான் போய் பார்த்து வரேன், நீங்க படுங்க. பத்திரமா இடிச்சுக்காதீங்க, கீழே இறங்கி படுங்க. மெதுவா. சாரி சாரி, சீக்கிரமா பாரு. மகதி தூங்கிட்டு இருக்காங்க சார், வாங்க.
மகதி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சார். அவங்கள கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அவசரம்னா எழுப்புறேன் சார். அவசர மாதிரி தான் எழுப்புங்க. அம்மா அம்மா. என்னடி ஏண்டி இப்பதான் படுத்தேன், அதுக்குள்ள என்னை ஏண்டி எழுப்புற? அம்மா போலீஸ் வந்திருக்காங்கம்மா. போலீஸா? ஒருவேளை இது ஆக்சிடென்ட் கேஸ்னு விசாரிக்க வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் படிக்கட்டுல விழுந்து காலை உடைச்சுக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பி வைப்போம். மேடம், உங்களை பத்தி விசாரிக்க நாங்க வரல மேடம். நாங்க வேற ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம். பாத்து மெதுவா மெதுவா பாத்து வைடி. என்ன சார் இது, என்ன விசாரிக்கிற நேரமா இது? கால் உடைச்சு நானே வலி உயிர் போதுன்னு படுத்துட்டு இருக்கேன். விசாரிக்க வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கே இது தப்பா தெரியல? இது ரொம்ப அவசரமான கேஸ். அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை கொல்ல வந்தது யாருன்னு விசாரிக்க வந்திருக்கோம். என்ன சார் இது? யாரையோ கொல்ல வந்தது எனக்கு எப்படி சார் தெரியும்? அது என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அவங்க உங்க மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. இமெயிலியா? இமெயில சந்தேகப்படுறாங்களா சார்? சரிங்க சார், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது யாரு? இமெயில சந்தேகப்படுறது யாரு? அத முதல்ல சொல்லுங்க. இப்படி முதலும் இல்லாம முடிவும் இல்லாம மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? மேடம், உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் ரிஷிய யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அவர் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் என்ன என்ன சொல்றீங்க? ரிஷிகா, ஐயோ ரிஷிகா, ரிஷி பாருங்கம்மா. ரிஷி பாத்தே ஆகணும். அம்மா இருங்கம்மா, கேளுங்கம்மா. என்ன இறக்கி விடு. நான் ரிஷி பாத்தே ஆகணும். ரிஷி பாக்கணும். கேளுங்கம்மா. இப்படி சொல்றாங்க ரிஷி பத்தி. அந்த லக்ஷ்மியோட சேராதன்னு தலை பணம் நான் அடிச்சுக்கிட்டேன். இந்த மனுஷன் கேட்டாரா? கேட்கவே இல்ல. நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன், அந்த லக்ஷ்மி உன் சொத்தெல்லாம் சுருட்டிட்டு பணத்தெல்லாம் புடுங்கிட்டு உன்னை நடு தெருல அம்போடு விட்டுட்டு போவான்னு சொன்னேன். இந்த பழமான மனுஷன் அதை கேட்கலையேடி. நான் அவரை அவ பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போனாரு இந்த மனுஷன். இப்ப பாருங்க, அவ ஆளை வச்சு போட்டு தள்ளுற அளவுக்கு ஆயி போச்சு. என்ன கொடுமை இது? சார் சார், இப்ப அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க சார்? ஐசியூல வேற இருக்காருன்னு சொல்றீங்க. ஐயோ, அவர் பொழைப்பாரா? என்ன சொன்னாங்க சார்? ஐயோ சார் சார் சார், இது இறக்கி விடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? சார் சார், என் மேல சந்தேகமா இருக்குன்னு யார் சார் சொன்னது? நீங்க சொன்னீங்களே லட்சுமி, அவங்கதான். அடி பாவி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழைய என் மேல தூக்கி போட்டுட்டா அவ. சார், அவ சொல்றான்னு நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, நான் இது என்னன்னு சொல்றது? மேடம், இது முதல் கட்ட விசாரணை தான் மேடம். எந்த கட்ட விசாரணையா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் சார். யார விசாரிக்கணும்னு ஒரு வரமுறை இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால லட்சுமி மேல உங்களுக்கு கோவம் இருந்திருக்கு. ஐயோ, எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்க பிரச்சனை பேசி தீக்கிற பிரச்சனை சார். அது தீத்துட்டு ஒழிக்கிற பிரச்சனை இல்ல சார். அவர் அட்மிட் ஆயிருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் அட்மிட் ஆயிருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியல? தெரியுது சார். இது ஒரு கோ இன்சிடென்டா தான் தெரியுது. அதையும் தாண்டி என்ன சார்? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. சரி, உங்க கால் எப்படி அடிபட்டுச்சு? மாடியில இருந்து கீழே விழுந்துட்டு கால் உடைஞ்சிடுச்சு. நீங்க எப்ப இங்க வந்து அட்மிட் ஆனீங்க? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வந்து அட்மிட் ஆனேன் சார். சரி, அப்ப உங்களுக்கும் இந்த மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சார், பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கொலை தான் தீர்வுங்கிறது இல்லைன்னு எனக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆளும் நான் இல்ல. அதுவும் தொட்டு தாலி கட்டின புருஷனை கொலை பண்ற அளவுக்கு கேவலமானவன் நான் கிடையாது சார். மேடம், நான் அப்படி சொல்ல வரல. சந்தேகத்தின் அடிப்படையில குற்றச்சாட்டின் பேர்ல தான் நான் உங்களை விசாரிக்கிறேன். அப்படின்னா குற்றச்சாட்டு லட்சுமி மேல நான் கொடுக்கறேன். அவளை இப்பவே இதே இடத்துல நீங்க விசாரிப்பீங்களா? இப்ப அது அவதான் பண்ணிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எல்லா ஆங்கிலையும் விசாரிச்சு குற்றவாளியை பிடிக்கிறதா எங்க வேலை. முதல்ல அதை செய்யுங்க சார். நான் இப்போ என் புருஷனை பார்க்கணும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சார். என் காலு சரியானா அந்த குற்றவாளியை நானே தேடி கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் அவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். மத்தவங்க மாதிரி அவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் பின்னாடி நான் சுத்தல. அது உங்க பர்சனல் விஷயம். அத பத்தி நாங்க கமெண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. சார் சார், என்ன ரிஷி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போ. அவரை நான் உடனே பார்க்கணும். அவருக்கு எதுவும் ஆக கூடாது. என்ன கூட்டிட்டு போ சார். எத்தனை லட்சம் செலவானாலும் அதை கொடுத்து நான் அவரை காப்பாத்தணும். பா சார், சொன்னா கேளுங்கம்மா. என்ன இறக்கி விடு. அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார் வரோம் மேடம். சூப்பர் ஆக்டிங்மா, கலக்கிட்டீங்க. அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாங்க. முட்டாளுங்க, எல்லாத்தையும் நம்பிட்டு போறானுங்க. சரி, அந்த வீல் சேர் எடு, நம்ம ரிஷி போய் பார்த்துட்டு வரலாம். போ.
எப்படி சக்தி? கத்தி பலமா பட்டிருக்கு. ஆர்கன்ல கொஞ்சம் காயம் இருக்கு. அது ஆறத வச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். போய் பேசிட்டு அழுதுட்டு இருக்காம பார்த்துட்டு உடனே வந்துடணும். சரி போங்க. இது பாரு, அப்பாவுக்கு சரியாயிடும். சரியா? அழக்கூடாது. மாமா, டாக்டர் ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியில போயிடலாம் மாமா. என்னம்மா இவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையை கடவுள் உண்டாக்கிட்டார். சரிம்மா ரித்திகா, வாங்கப்பா. வா போலாம். ரிஷி, ஐயோ ரிஷி, நீ இதுக்குதான் ஆசைப்பட்டியா ரிஷி? அம்மா. என்ன ரிஷி இப்படி பண்ணிட்ட? நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் உன்னை விட்டு விலகி போனேன். இதுதான் உன் சந்தோஷமா ரிஷி? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்காக தான் உன்னை விட்டுட்டு போனா ரிஷி? ஐயோ, நம்பாதன்னு தலை பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? ஏன் இப்படி ஆன ரிஷி? அவளை நம்பி போனியே, அவ உன்னை எந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கான்னு இப்ப பாரு. இது ஐசியூ வார்டுமா, கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? நீ வாய மூடு. அவர் உன்னை பார்ட்னர் ஆக்குன பாவத்துக்கு அவர் ஆளை வச்சு கொல்ல பாத்திருக்க நீ. இங்க பாருமா, ஏதோ மாமா பேசாம இருங்க மாமா. ஏய் வண்டி திருப்படி. அம்மா. ஏய் பண்றதுல நீ பண்ணிட்டு நான் பண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்டா குடுக்குறேன். எப்படிப்பட்ட ஆளா இருப்ப நீ? இங்க பார், உனக்கு ரிஷியோட சொத்து தான் முக்கியம் என்கிட்ட சொல்லியிருந்தா ஏன் சொத்து மொத்தத்தையும் உனக்கு நான் கொடுத்திருப்பேன். சொத்துக்காக இப்படி பண்ணிட்டியேடி. சொத்துக்காக ஆசைப்படுறவில்லை எங்க லட்சுமி. வாய் அடக்கி பேசி, இல்லைன்னா நடக்கிறதே வேற. மாமா இங்க பேச வேண்டாம் மாமா. இங்க பேசாம வேற எங்கடி போய் பேசுறது? YMCA கிரவுண்ட்ல மேடை போட்டா பேச முடியும்? இங்க பார், என்னோட ரிஷியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்தை கதற வைப்பேன். இந்த பாரு, எங்க குடும்பத்தை எதுக்காக நீ இப்ப இழுக்கிற? இழுக்காம நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவளை உசுப்பி விட்டுட்டு இந்த வேலையை பார்த்திருக்கீங்க. ரிஷியோட பணத்துக்காக தானே பொள்ளாச்சில இருந்து இங்க படம் எடுத்து வந்திருக்கீங்க. இதுக்கு மேல பேசினா என்ன நடக்க முடியும் தெரியாதாமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? கொஞ்சம் பேசாம இருங்க மாமா. பெருசா வந்துட்டாரு பேசுறதுக்கு. ரிஷி குணமானாலும் உங்களுக்கு ஆபத்து தான், குணம் ஆகலனாலும் உங்களுக்கு ஆபத்து தான். உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ரிஷி குணமாக கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற? அவர் குணமானா முதல்ல ஆபத்து உனக்கு தான். என்ன கொல்லணும்னு நீ நினைச்ச, அவர் உன்னை கொன்னுடுவாரு. ஜாக்கிரதை. நீ எனக்கே எச்சரிக்கை கொடுக்கறியா? இதோ பார், உன்னை கொல்லணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு நான் ஒதுங்கி இருக்கேன். ஆனா நீ என் புருஷனை கொல்ல பாக்குறியா? செய்யறது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் நடிக்க முடியுது? நான் என்ன செஞ்சேன்? ரிஷி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதாண்டி. உன் காலை உடைச்சிட்டு வந்து நீங்க பார்த்துட்டா நாங்க நம்பிடுவோமா உன்னை? இந்த அரசியல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ரிஷி ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியில வரப்ப நீ உள்ள இருப்ப. போலீஸ் வந்து உன்னை பிடிக்கிறப்ப தெரியும் யார் உள்ள யார் வெளியன்னு. பணத்தை வச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நினைக்காத. ஜெயிச்சாலும் அந்த வெற்றி நிலைக்காது. நம்பனவரை கொண்டு வந்து இப்படி விட்டுருக்கியே, நீ எல்லாம் ஒரு விட்டது யாருன்னு வெளிச்சத்துக்கு வராமலா போகுது? ஒண்ட வந்த பிடாரி. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரித்திகா வா போலாம். இத பாரு ரித்திகா, உங்க அப்பாக்கு வந்த அதே நிலைமை தான் உனக்கு ஒரு நாள் வரப்போகுது. வா. சரி, இங்கேயே அனாதையா கடந்து சாகணும்னு உன் தலையில எழுதிருந்தா யாரால மாத்த முடியும்? நீ போ சரசு. என்னம்மா இவளே எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஏதோ உம்மால தப்பு இருக்க மாதிரி சொல்லிட்டு போறா? மாமா, அவ வம்பிழுக்கிறதுக்காக வந்திருக்கா. வாய்க்கு வாய் அவகிட்ட பேசிட்டு இருக்க முடியாது மாமா. அவ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எவிடன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன எவிடன்ஸ் வேணுமோ அதை கொடுத்து இதை உடைப்போம். எத்தனையோ தடவை நான் அவளை மன்னிச்சிட்டேன். இந்த முறை அவளுக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். சரி, நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, உனக்கு துணையா? மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏதோ உடம்புல கூட இருக்காருல, நீங்க கிளம்புங்க. சக்தி போலாமா? அப்பா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி தங்கவேல், போலாம். சரிப்பா.
ஏம்மா மகதியும் இதே ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கிறத பார்க்கும்போது ஏதோ சந்தேகமா இருக்குமா? அண்ணே எனக்கும் அதுல சந்தேகம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கண்ணே வெளியே இருக்கலாம். வா. அம்மா கலக்கிட்டீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த குழப்பி அனுப்பிட்டீங்கன்னு பார்த்தா அந்த லக்ஷ்மிய போய் ஒரு போடு போட்டு கலக்கிட்டீங்கம்மா. சூப்பர். வாய் இருந்தா தாண்டி பொழைக்க முடியும். வாழ்க்கை ஒரு பட்டிமன்றம் மாதிரி. பேச்சு திறமை மட்டும் இருந்தா தப்ப கூட சரி நிரூபிக்கலாம், சரியானது கூட தப்புன்னு சொல்லி தவிடுபுடி ஆக்கலாம். மா அந்த ரிஷிய கொல்ல பார்த்தது லக்ஷ்மின்னு சொல்றதுக்கு ஒரு தனி துணிச்சல் தான் வேணும். சரிம்மா, நம்மளோட அடுத்த திட்டம் என்ன? இந்த ரூம் எனக்கு பிடிக்கல சரசு. இது நல்லா தானே இருக்கு, இதுக்கு என்ன குறைச்சல்? நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க இருந்து ரிஷியோட ரூம்ல என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியல. இந்த ரூமை ஷிஃப்ட் பண்ணி ரிஷியோட பக்கத்து பெட்டுக்கே போயிட்டேனா அல்வா சாப்பிடுற மாதிரி ரிஷி என்னால தீத்து கட்ட முடியும். அதெல்லாம் சரி, ஆனா அங்க போக முடியுமா? முடியும். நீதானே சொன்ன நான் ரொம்ப நல்லா பேசுறேன்னு. அந்த நர்ஸ கூப்பிடு, நான் எப்படி ஷிஃப்ட் பண்றேன்னு பாரு. சிஸ்டர், சிஸ்டர். ஐயோ, இதோ வந்துட்டாங்க. என்ன மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாமே ப்ராப்ளம் தான். எனக்கு உடனே இந்த ரூமை மாத்தணும். என்ன மேடம், என்ன விஷயம்? இதோ பாருங்க, அங்க ஐசியூல என் புருஷன் ரிஷி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எனக்கு அவர் பக்கத்துலயே ஒரு பெட்டை கொடுத்தா நான் அவர் பத்திரமா பார்த்துப்பேன். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட அது என் கண் பார்வையிலே நடக்கட்டும். அவரை நான் பிரிஞ்சு வாழறதுக்கு இது எனக்கு கிடைச்ச தண்டனையா இருந்துட்டு போகட்டும். அவரோட வாழ்ந்துட்டு இருக்க அந்த லக்ஷ்மி என்ன பார்க்க விடாம பண்றா. அவரை நான் பார்க்கணும்னா அவரோட பக்கத்துல ஒரு பெட் இருந்தாதான் முடியும். ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் புரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் சிஸ்டர். நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஏற்பாடு பண்றேன். எப்படி? சூப்பர்மா, சூப்பர். என்ன சக்தி, என்ன வந்து பாக்குறதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? இது பாரு, லக்ஷ்மியை கொலை பண்றதுக்கு எதுக்கு ஆளான் பண்ண? என்ன நீ புது கதை சொல்ற? புது கதை இல்ல, நடந்த கதையை சொல்றேன். இந்த பொய் உனக்கு யார் சொன்னது? பாதிக்கப்பட்ட லக்ஷ்மியே சொன்னான். அவ எங்க பாதிக்கப்பட்டா? பாதிக்கப்பட்டது ரிஷி. மரணத்தோட போராடிட்டு இருக்கிறது ரிஷி. இது பாரு, லக்ஷ்மியை கொல்ல வந்தவங்கள தடுக்க போனதுனாலதான் ரிஷிக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு ரிஷி சொன்னானா? அவனால எப்படி சொல்ல முடியும்? லக்ஷ்மி தான் சொன்னா. இத பாரு, அவன் சொன்னா இத நீ நம்பலாம். சொல்றது லக்ஷ்மி ஆச்சே, அத போய் நம்புற? நீ என்ன முட்டாளா? இது பாரு, லக்ஷ்மி எதுக்கு போய் சொல்ல போறா? அவ சொல்றது உண்மை, நீ நம்புற. ரிஷிய கொள்ளதான் நான் ஆள் அனுப்பணும்னு சொன்னா அதை நீ நம்ப மாட்டேங்கிற. இது என்ன வேடிக்கையா இருக்கு? இது பாரு, லக்ஷ்மியை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு ரிஷியை கொல்லணும்னு நினைச்ச? லாஜிக்கான கேள்விதான். ஆனா நடந்த மேஜிக் உனக்கு தெரியாதுல்ல. லக்ஷ்மி போனா இவன் மாறிடுவான்னு நான் நினைச்சேன். ஆனா இவன் என்னடானா லக்ஷ்மியை டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கான். லக்ஷ்மியை வேணான்னு சொன்னாலும் இவன் விட மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. அதான் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ சொல்றது லாஜிக்கா தான் இருக்கு. லக்ஷ்மி என்னதான் கொல்ல வந்தாங்க, காப்பாத்த வந்த ரிஷிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எதுக்கு லக்ஷ்மி போய் சொல்லணும்? அதுக்கு பதில் காதல். அவனை கல்யாணம் பண்ணிக்க வீட்ல இருக்கவங்க சம்மதிச்சாதான் நடக்கும்னு அவ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றான். இங்க பாரு மகதி, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. வீட்ல இருக்கவங்க தான் எப்பயோ லக்ஷ்மிய ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தயாராயிட்டாங்களே. அப்ப அவ என்ன சொன்னா? என் வெற்றி என் மனசுல இருக்காரு, அவரை விட்டுட்டு வேற யாரும் கட்டிக்க முடியாதுன்னு சொன்னால. ஆமா. இப்போ லவ் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு போயிட்டு நான் ரிஷியை கட்டிக்க போறேன்னு சொன்னா அவங்க உன் மனசுல இருந்த வெற்றி எங்க, அவனை மறந்துட்டியான்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அதுக்கு அவ என்ன பதில் சொல்லுவா? அத கேட்காம இருக்கிறதுக்கு தான் இந்த சிம்பத்தி நாடகமே அவ ஆடுறா. என்ன காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரே அவர் துச்சமா மதிச்சாரு. அதுக்கு நன்றி கடனா நான் அவரை கட்டிக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் லக்ஷ்மி நடந்த சம்பவத்துக்கு ஒரு புது ஸ்கிரீன் பிளே எழுதுறா. அது தெரியாம நீ வந்து என்ன சந்தேகப்படுற? இங்க பாரு மகதி, இப்பதான் ரிஷி பொழைச்சிருவான் போல தெரியுது. அப்போ உன் திட்டம் வேஸ்ட் தானே? நான் இங்க வந்து அட்மிட் ஆனதே ரிஷி கதையை இங்க வச்சு முடிக்கிறதுக்காக தான். இங்க இருந்து அது எப்படி உன்னால பண்ண முடியும்? இன்னைக்கு ராத்திரி நான் ரிஷியோட பக்கத்து பெட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். நிச்சயமா அவனை நான் தீத்து கட்டிடுவேன். ரிஷி செத்துட்டாங்கிற நியூஸ் உனக்கு காலையிலக்குள்ள வந்து சேரும். ஓஹோ, இதுக்குள்ள இவ்வளவு கதை இருக்கா? இது எனக்கு தெரியாம போச்சே. இப்ப தெரிஞ்சிடுச்சுல, நிம்மதியா போ. உன்னோட ரூட்டு கிளியர். இது பாரு, அதை மட்டும் நீ பண்ணிட்டனா நான் உனக்கு கோயிலே கட்டுவேன்.
எனக்கு எதுக்கு கோயில்? உன்னோட லக்ஷ்மிக்கு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு மஹால் கட்டு போ. சரி, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். சக்தியும் லக்ஷ்மியும் சந்தோஷமா வாழறதுக்கு நான் ரிஷியை கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமா வாழ ரிஷியும் லக்ஷ்மியும் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். சக்தி எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? அவனால நமக்கு ஒரு லாபமும் இல்ல. நம்மளால அவனுக்கு லாபம் கிடைக்க விட்டுருவேனா? அதானே சூப்பர்மா. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு குழப்பம். இந்த லக்ஷ்மி இப்படி ஒரு திட்டத்தோட போய் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை கொல்ல வந்தாங்களாம், ரிஷி வந்து காப்பாத்தினானா. பெரிய சூப்பர் ஹீரோ. வெற்றியை கல்யாணம் பண்ணது, என்னை காதலிச்சது எல்லாத்தையுமே லக்ஷ்மி மறந்துட்டா. நான் லக்ஷ்மி அடைய அனு, ரிஷி, யாழினி எல்லாம் தடையா இருந்தாங்க. முதல்ல அனு சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாளைக்கு காலையில என்னோட மெயின் எதிரி ரிஷியும் ஒளிஞ்சிடுவான். அடுத்து இருக்கிறது அந்த குட்டி சாத்தான் யாழினி மட்டும்தான். அதையும் அழிச்சிட்டா எங்களுக்கு நடுவுல எந்த தடையும் இருக்காது. அதுக்கப்புறம் நானும் லக்ஷ்மியும் சந்தோஷமா வாழலாம்.